ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம என்னோட அடினியம் கார்டனில் கிடைச்ச விதையை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த பூ பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதோட நேம் ரெட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டார் போல் வடிவமாக இருக்கும். அண்ட் சென்டர்லேயும் இந்த ஸ்டார் ஸ்ட்ரக்சர் வரும். லைக் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஸ்டார் போல் ஒரு வடிவம் இருக்குது, அப்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அதோட பெட்டல்ஸுமே ஷார்ப்பாக ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு பிளான்ட், சிங்கிள் பெட்டல். அண்ட் நல்லா நிறைய ப்ளூம் ஆகுது, நிறையாவே ப்ளூம் ஆகும். ஸோ இதில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு. அது இயற்கை ரீதியாகவே கிடைச்ச சீட்ஸு. நான் எதுவுமே பாலினேட் பண்ணலை, செல்ஃபாக நேச்சுரலாக பாலினேட் ஆன ஒரு சீட் பாடு. ஸோ இந்த சீட்ஸ் எங்கிட்ட கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. பட் இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த சீட் பாடு. இது 11th மார்ச் அன்னைக்கு நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். பாருங்கள், அப்போ பூக்கள் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பட் தான் வச்சுருந்தது. ஸோ ஒரு சீட் பாட் எடுக்கிற டைமில் எந்த பூக்களுமே இல்லை. அது ஒன்று. அது பூக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். இன்னொரு சில ரீசன்ஸுமே இருந்துச்சு என்னோடய டிலேக்கு காரணம். ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் சீட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் அடினியம் சீட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, அடினியம் பிளான்ட்டு பற்றி அவ்வளோ தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன கிளிப்பிங் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அடினியமோட சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆப்போசிட் சைட்லேயே சீட் பாட் டெவலப் ஆகும். பட் இதில் எனக்கு ஒன்று தான் நின்றுச்சு. ஆப்போசைட்டில் இருக்கிற அந்த சீட் பாட் அப்படியே வெம்பி போயிடுச்சு. ஸோ இதில்குள்ளே கொஞ்சம் நாளாக மெச்சூர் ஆகுறது அந்த அடினியமோட சீட் பாட் சென்டரில் கிராக் மாதிரி விழுகும். அதுவே நேச்சுரலாக விரிவடையும். அந்த டைமில் தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம அந்த செடியிலே விட்டுறணும். இதுதான் மெச்சூர்டு சைஸ். ஸோ இதோட விதைகளை பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் ஒரு மாதிரி அந்த ப்ரஷ் மாதிரி ஹேர் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி சீட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு சில சீட்ஸ் இந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது, ஜஸ்ட் ரொம்ப லீனாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு அரை கோதுமை சைஸ் அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு முளைப்பு திறன் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இது இத்தனை சீட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் சேவ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒயிட்டில் சிங்கிள் பெட்டல் அடினியம் சீட்ஸ் நிறையா இருந்துச்சு. அதை எடுத்து அப்படியே நான் ஜிப்லாக் கவரில் அப்படியே விட்டுட்டேன். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ளே வச்சு நான் அப்படியே லாக் பண்ணிட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, ஃபங்கிசைட் மாதிரி ஆயிடுச்சு. ஃபங்கஸ் அட்டாக் ஆயிடுச்சு. எல்லா விதையிலையுமே அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகி எதுவுமே முளைப்பு திறன் இல்லாமலே போயிடுச்சு. ஆக்சுவலி அதை நான் கிவ் அவேவாக கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது போயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்கிறத விட என்னோடய மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்லணும். நான் அது கரெக்டாக காய விடாமல் நான் ஜிப்லாக் கவரில் வச்சதுனால தான் அந்த ஃபங்கஸ் வந்துருச்சு. ஸோ இது என்னோடய அனுபவம், என்னோடய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இது நீங்களும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சீட்ஸை அடினியம் சீட்ஸ் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டே முழுவதும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அதோட ஈரப்பதம்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம், ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்லாக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 11th ஏப்ரல் அன்னைக்கு தான் நான் இது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணேன். இன்பிட்வீன் டேஸில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ரீசன் சில ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயும் என்னால் இது கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் 10-10ஆக பிரித்து வைக்கிறேன். 10 கூட இல்லை, 11 சீட்ஸை நான் பிரித்து வைக்கிறேன். ஏன்னா அத்தனையுமே என்னால் வளர்க்க முடியாது. ஆல்ரெடி என்கிட்ட நிறையாவே இருக்குது. ஸோ அவ்வளோத்தையும் போட்டு வளர்க்குறதுக்கு இட்ஸ் ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதனால சரி, இது யாருக்காவது ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக நான் 11 சீட்ஸாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்களுக்கு நான் ஆஃபர் பண்ண போகிறேன். இதில் 11 சீட்ஸ் இருக்குது. சீட்ஸோட ரேட் 80 rupees அண்ட் ஷிப்பிங் சார்ஜோட ரேட் 60 rupees. ஸோ டோட்டலி 140 rupees நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். டோட்டலாகவே நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். 11 சீட்ஸ் இருக்கும். பட் இதை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ட்ரையல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செட் நான் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன்.
அந்த ஒரு செட்டில் 9 சீட்ஸ் தான் இருந்துச்சு. அது போதும் எனக்கு ட்ரையல் பண்ணுறதுக்கு. ஏன்னா எது நான் சேல் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் சேல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால தான். ஸோ இதை வந்து நீங்கள் டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். அடினியம் சீட்ஸ் வந்து சீக்கிரமாக முளைக்க வைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணியில் ஊற வைக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சேன். எல்லா சீட்ஸ்லேயுமே அந்த வாட்டரில் போட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஊற வச்சுருங்க. தென் சேம் டேலேயே நான் வந்து அப்படியே நான் அதை முளைக்க வைக்க போகிறேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சாயில் பார்த்திங்கன்னா ஃபுல் மணல், அதாவது ரிவர் சாண்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட் கூட சொல்ல முடியாது, ஆற்று மண். அந்த ஆற்று மண்ணை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அது நல்லாவே நான் வந்து வெட் பண்ணுறேன், வாட்ரு கொடுக்குறேன். அடினியம் விதையை முளைக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் காமனான அடினியம் மிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கோகோபீட் மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களை பொறுத்த அளவுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சீட்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் கழித்து இதுக்கு மேலேயும் நீங்கள் ஊற வைக்கலாம். ஒரு சிலர் வந்து 1 நைட் ஃபுல்லாகவே ஊற வைப்பாங்க. அதுவுமே நல்லது தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த சீட் வந்து நல்லா அப்படியே உள்ளே டீப்பாக மூழ்கி போகும். அண்ட் நான் 3 ஹவர்ஸ்லேயே நான் எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ஹோல்ட் பண்ணி அதில் வந்து விதைக்கிறேன். இப்போது அடினியமுக்கு இதுதான் ஏற்ற சீசன். நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த சீசனில் நீங்கள் பண்ணும் பொழுது அது அழகாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ரீபாட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை ஃபர்டிலைசர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ப்ரூனிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் நீங்கள் சீட்ஸ் இந்த மாதிரி போட்டு முளைக்க வைக்கிறதாலும் சரி, இந்த காலகட்டம் ரொம்ப அதற்கேற்ற உகந்ததான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன்னா இயற்கை ரீதியாகவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வெப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலங்கள் தான் இது. அடினியம்க்கு வந்து கொஞ்சம் வெப்பத்தன்மை அதிகமாக வேணும், வெளிச்சங்கள் நிறையா வேணும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சம்மர் டைமில் நமக்கு வெளிச்சங்களுக்கு குறைவே இருக்காது, வெயிலுக்கும் குறைவே இருக்காது. ஸோ இந்த டைம் வந்து ஆப்டான டைம் அடினியம்க்கு. உங்களுக்கு இந்த மாதிரி விதைகள் எங்கேயாவது கிடச்சா கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விதைச்சி பாருங்கள். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், எல்லாமே அழகாக ஜெர்மினேட் ஆகிடும். அடினியமோட விதைகள் வந்து முளைக்கிறதுக்கு மினிமம் 7 days எடுத்துக்கும் அண்ட் மேக்ஸிமம் 15 to 20 days எடுத்துக்கும். ஸோ இத்தனை காலங்கள் அது எடுத்துக்கும் ஒரு விதை வந்து முளைக்கிறதுக்கு. இந்த சாயில் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பார்ஷியல் ஷேடில் தான் வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட சைஸ் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மினிமம் சன்லைட் வரக்கூடிய இடத்துல தான் வைக்கணும். அண்ட் இந்த மண் கலவை வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், காய விடக்கூடாது. எப்போவுமே அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே நம்ம அப்பப்போ பார்த்து தண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஃபைனலி ஒரு லிட்டு வச்சு நான் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். இப்படி க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த பாக்ஸுக்குள்ளே ஹியூமிடிட்டி, அதாவது வெப்பத்தன்மை கொஞ்சம் அதிகரிக்கும். இதனால அந்த விதை வந்து சீக்கிரமாக முளைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டே 8க்கான அப்டேட், அதாவது 18th ஏப்ரலில் நீங்கள் இந்த அப்டேட்டை பார்க்குறீங்க. ஆக்சுவலி 5 சீட்ஸ் நீங்கள் இப்போ முளைச்சிருக்குது பார்க்குறீங்க. இன்னும் சில சீட்ஸ்லாம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸும் அண்ட் இந்த சீட்ஸுமே வந்து எனக்கு 3rd டேலேயே, கிட்டத்தட்ட 3rd or 4th டேலேயே எனக்கு வந்துருச்சு. நீங்கள் அந்த லீஃப் கூட பார்க்கலாம், சீக்கிரமாக முளைச்சிருச்சு. இது முளைச்சி சீக்கிரமாக வந்ததுனால தான் நான் லிட்டையே ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு விதையை நீங்கள் ஊற வச்சு போடும் பொழுது அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு முளைக்குது. ஸோ 2 டிப்ஸ் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஊற வச்சும் போடலாம், ப்ளஸ் நீங்கள் ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த விதை சீக்கிரமாக முளைச்சிரும். இந்த ரெட் ஸ்டார் சிங்கிள் பெட்டல் அடினியமோட சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப மினிமம் செட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு செட்ஸுக்கு வந்து நீங்கள் 140 rupees பே பண்ணிங்கன்னா இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட உங்களுக்கு அந்த செட்ஸ் 11 சீட்ஸ், அதாவது 10 சீட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. ஸோ கீழே மென்ஷன் பண்ணிகிட்ருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சீக்கிரமாக நீங்கள்
ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் இது கொடுக்கப்படும். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு வேணும்னா என்னை ரீச் பண்ணுங்கள். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.